தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மேதகு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் கண் இளங்கோ அவர்களுக்கு காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர் கண் இளங்கோ அவர்கள் மண்ணின் மைந்தன். நீண்ட ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, நாம் தலைமுறைக்காக தொடர்ந்து உணர்வுபூர்வமாக போராடி கொண்டிருப்பவர், பயணித்துக் கொண்டிருப்பவர். அப்பேற்பட்ட மண்ணின் மைந்தன் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் களத்திலே மக்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அது சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். ஆகவே உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் நமது தோழர் கண் இளங்கோ அவர்களுக்கு அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். சட்டமன்றம் சென்றாரானால் இந்த ராமநாதபுரம் தொகுதியிற்குரிய மக்கள் பிரச்சனைகளா இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனைகளா இருக்கட்டும், மாணவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், பெண்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும், பெருகி வரும் போதை கஞ்சா போன்ற பிரச்சனைகளாக இருக்கும், அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்குரிய அனைத்து வித போராட்டத்திற்குரிய தீர்வுகளாக இருக்கட்டும், அனைத்துக்கும் குரல் கொடுத்து ராமநாதபுரத்திற்கு ஒரு சரியான ஒரு மேம்பாட்டுக்குரிய ஒரு செயல் பணிகளை செய்வார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு மண்ணின் மைந்தருக்கு நாம் மக்கள் ஆதரவு தர வேண்டும். ஒரு வெற்றியை கொடுத்து இவருக்கு இந்த மண்ணில் உடைய ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். கைவிட்டு விடக்கூடாது. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, அன்பார்ந்த மக்களே, காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் வந்து தோழர் கண் இளங்கோ அவர்களுக்கு ஏன் ஆதரவு கொடுக்க வேண்டும்? ஏன் இங்கு போட்டியிடுகிறார்களே பெரும் பெரும் பணக்காரர்கள், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அல்லவா? ஏன் சென்னையில் இருந்து இங்கே கடைக்கோடியை தேடி வந்து இவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும்? இந்த சட்டமன்ற தொகுதி, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி ஒரு சிறப்பு வாய்ந்தது. இங்கே அருகிலேயே மிகவும் சுற்றுலா தலமான ராமேஸ்வரம் கடற்கரை, அந்த கடற்கரைக்கு அக்கறையிலே நம் தொப்புள் கொடி உறவுகள், இனப்படுகொலைக்கு உள்ளான உறவுகள் ரத்தமும் சதையுமாக தான் இந்த கடலிலே கலந்து கொண்டிருக்கிறது. அந்த இனப்படுகொலைக்கு காரணமானவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இப்பொழுது மீண்டுமாக ஆட்சிக்கு வருவதற்காக மக்கள் மத்தியிலேயே வேஷம் தரித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் அவர்கள் செய்த துரோகங்களை நாம் மறந்துவிட முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, மறந்துவிட முடியாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு மக்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த காலத்தில் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு இனப்படுகொலைக்கு காரணமானவர்கள் யார்? இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சியினர் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது தோழர்களே, மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமா, நம்முடைய தலைமுறைகள் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரங்கள், எங்கு பார்த்தாலும் வீதிக்கு வீதியா மதுக்கடைகள், இதுக்கெல்லாம் யாரு காரணம்? கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் தான் இந்த மதுபான சாராய கடைகளை திறந்தார்கள். அதற்கு பின்னால் வந்த அதிமுக ஆட்சியை தொடர்ந்த எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், அவர்களுடைய கட்சியினருடைய தலைமைகளா இருக்கட்டும், இந்த மதுக்கடைகளை தொடர்ந்தார்கள். இந்த தமிழ் சமூகமும் இந்த தமிழ்நாடும் சீரழிவதற்கு பெரும் காரணமாக இருந்தவர்களே இந்த திமுகவும் அதிமுகவும் தான் என்பதை இன்றைய தலைமுறைகளான மாணவர்களும் இளைஞர்களும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட அங்கு திருவள்ளூர் மாவட்டத்திலே மேஞ்சூர் பகுதியிலே ஒரு பள்ளி மாணவி தன்னுடைய வீட்டின் மொட்டை மாடியில் உலா வந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே 3 கஞ்சா போதையில் இருந்த அந்த கஞ்சா போதைக்கு உட்பட்ட அந்த இளம் வாலிபர்கள் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முற்பட்ட பொழுது அந்த பெண் கத்தி கூச்சல் போட்டிருக்கிறது. அந்த இளம் பெண் அந்த வேளையில் அவர்கள் கத்திகளால் வெட்டி இருக்கிறார். இன்றைக்கு செய்தி அது ஊடகத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் கடந்த காலத்திலே கூட எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதையினாலும் பலவித மது போதையினாலும் பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கும் பலவித கலவரங்களுக்கும் பலவித வெட்டு குத்துகளுக்கும் காரணமாக இருப்பதை இந்த போதைகளும், இந்த கஞ்சா போன்ற பலவித போதைகளும் அரசு நடத்தக்கூடிய இந்த மதுபான கடைகளும் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படி ஒரு மதுபான சாராய கடைகளை நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சி தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள். அப்பேற்பட்ட சாராய கடையுடைய ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் மட்டுமல்ல, ஊழல்வாதிகளாகவும் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்களாகவும் மக்கள் பணங்களை சுரண்டல் செய்யக்கூடியவர்களாகவும் சாராய வியாபாரிகளாகவும் தான் இருக்கிறார்களே தவிர மக்களுக்கு இவர்கள் என்ன சேவை செய்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ஆகவே இந்த சாராய வியாபாரிகளுக்கும் இந்த ஊழல் பெருச்சாளிகளுக்கும் இந்த சாதிய வெறியர்களுக்கும் நீங்கள் ஓட்டு போட போகிறீர்களா? இல்லை இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, நம் தலைமுறைகளுக்காக, இந்த தமிழ் தேசியத்துக்காக தொடர்ந்து பயணித்து வரும் நம்முடைய தோழருக்கு ஓட்டு போட போறீர்களா? சிந்திக்க வேண்டிய நேரம் தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். சரி, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, நாட்டுக்கும் நம் தலைமுறைகளுக்கும் சரியானவர்கள் இல்ல. ஆனால் பிஜேபி இருக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். பிஜேபி நாட்டுக்கே பேர் ஆபத்துக்குரியது என்பதை மறந்து விடாதீர்கள். நாட்டையே அவர்கள் பேர் அழிவுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வரும்பொழுது நரேந்திர மோடி இங்கு சொல்லுகிறார், தமிழ்நாட்டிலே போதைகளும் மதுபான கடைகளும் பெருகிக் கொண்டிருக்கிறது என்று. ஆனால் பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் எங்கு பார்த்தாலும் இந்தியா மட்டுமல்ல உலகத்திற்கே இந்த போதைகள் எங்கிருந்து அனுப்பப்படுகிறது என்றால் பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் மாநிலமான குஜராத்தின் மாநிலத்தில் இருந்துதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன இந்த நாட்டுக்கு அமைதி ஏற்படுத்துவார்கள், இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் மதவாதிகள், பிற்போக்குவாதிகள், அவர்கள் நாட்டுக்கு பேராபத்தக்கூடியவர்கள். ஆகவே அவர்களை இந்த தமிழ்நாட்டில் கால் பதிக்க இடம் கொடுக்க கூடாது. அவர்களை தோல் சுமந்து கொண்டு வரும் அதிமுகவையும் நாம் வெட்டி வீழ்த்த வேண்டும். அவர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டில் இடம் கிடையாது என்பதை